guys, welcome you all after long days. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஹெல்தி டிப்ஸ் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் இருந்து பார்க்கலாமா? சோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வாட்டரை வந்து நம்ம டெய்லியுமே எடுத்துக்கணும். ஸோ வாட்டர் நம்ம பாடியை ரீஹைட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்டர் ரெகுலராக 3 liters to 4 liters நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம பாடிக்கு அது வந்து ஒரு வெயிட் கெயினுக்கும் தவிர நம்ம போகிற எல்லா வெயிட்ஸும் வெயிட் கெயினை பற்றி தான் போட்டிருக்கோம். ஸோ வெயிட் லாஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரூட்ஸை பொறுத்தளவுக்கு வெயிட் லாஸுக்கும் யூஸ் ஆகும், வெயிட் கெயினுக்கும் யூஸ் ஆகும். ஸோ நம்ம லஞ்ச் எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பதிலாக நம்ம ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த நான்வெஜ்ஜஸ் தான். நான் நான்வெஜ் வந்து ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ்க்காக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை விட நம்ம வெஜ் எடுத்துக்கிட்டு அதோட நமக்கு ரொம்ப நல்லதுனே சொல்லலாம். ஸோ நான்வெஜ்ஜில் சிக்கன்ஸ் அண்ட் மட்டன்ஸ் வந்து வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் நான்வெஜ் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் வந்து சம்மர் டைம்ஸில் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வெஜ்ஜஸ். ஸோ நான்வெஜ் கிடைக்கிற எல்லா திங்ஸுமே அந்த வெஜ்ஜில் கிடைக்குது. ஸோ வெஜ்ஜு கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். லாஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த எக்ஸ் தான். எக்ஸ் வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து நாட்டுக்கோழி முட்டையோ அல்லது வாத்து முட்டை எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு இந்த ஃப்ளாரட் எக்ஸை யூஸ் பண்ணாதீங்க, அது ரொம்ப கெட்டது.